கோவை கொடிசியா மைதானத்தில் நாளை மாலை திமுக முப்பெரும் விழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில திமுகவிற்கு மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பது திமுக தலைவரும் மறைந்த முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா நிறைவு மற்றும் 40 தொகுதிகளிலும் வெற்றிக்காக பாடுபட்ட தமிழக முதலமைச்சரும் திமுக தற்போதைய தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நாளை மாலை கோவை கொடிசியா வளாகத்தில் 4 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் தமிழகத்தில் வெற்றி பெற்ற 40 எம்பிக்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவின் தலைமை கழக பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்காக கோவை கொடிசியா மைதானத்தில் மேடை அமைக்கும் பணியானது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு மேடையில் மட்டும் சுமார் ஒரு 80 பேர் அமரும் வகையில இருக்கை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்வையாளர் வரிசையில் சுமார் 30,000 இருக்கைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த மைதானத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக தமிழகம் முழுவதும் 20 மாவட்டங்களிலிருந்து தற்போது வரை சுமார் 5,000 போலீசார் பாதுகாப்பு பணிக்கு இங்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆங்காங்கே இருந்து அந்தந்த மாவட்டத்திலிருந்து காவல்துறையினர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மும்முரமாக ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இந்த விழா நடைபெறும் இந்த மேடைக்கு அருகிலேயே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டு அறையானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி மேடையில் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவச் சிலைகள் 2 அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று கலைஞரின் 100ஆண்டு விழா நிறைவுக்காக ஒரு திருவுருவச் சிலையும், அதே போன்று 101வது ஆண்டு துவக்கத்திற்காக மற்றொரு சிலையும் என 2 உருவச் சிலைகள் இங்கு அமைக்கப்பட இருக்கிறது. தற்போது இந்த பணிகளை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் முத்துசாமி உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். கடந்த 3 தினங்களாகவே அமைச்சர் ஏவா வேலு மற்றும் முத்துசாமி ஆகியோர் இந்த பகுதியில முகாமிட்டு இந்த பணிகளை தீவிரமாக மேற்பார்வையிட்டு வரக்கூடிய நிலையில தமிழக அமைச்சர்கள் மேலும் சிலரும் இங்கு இந்த பணிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இன்னும் சில அடுத்த 1 மணி நேரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவை வர இருக்கிறார். இந்த மேம்பாட்டு பணிகள் மற்றும் ஏற்பாட்டு பணிகள் குறித்து கோவையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் வைத்து இவர் ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இந்த பணிகள் நிறைவடைந்து நாளை மாலை 4 மணி அளவில் இந்த கூட்டமானது இந்த விழா மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.